கொக்கு தொடுவாய் களப்பு கடற்கரையில் தொழிலுக்காக சென்ற இளைஞன் ஒருவர் அடையாளம் தெரியாத நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் நேற்று அதிகாலை நிகழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கொக்கு தொடுவாய் கோட்டைக்கேணி பிள்ளையார் கோவிலுக்கு 300 மீட்டர் தொலைவில் களப்பு கடற்கரையில் இருந்து 50 மீட்டர் தொலைவில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. நேற்று முன்தினம் இரவு தொழிலுக்காக சென்ற இளைஞன் நேற்று அதிகாலை மோட்டார் சைக்கிளில் திரும்பிக் கொண்டிருந்த போது பின்தொடர்ந்து வந்த அடையாளம் தெரியாத நபர்களால் கூறிய ஆயுதத்தால் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். நேற்று அதிகாலை 2:30 மணியளவில் தொழிலுக்காக வந்த மற்றொரு நபர் குறித்த இளைஞன் வீதியில் விழுந்து கிடப்பதை கண்டுள்ளார். அப்பகுதியில் யானைகள் நடமாட்டம் அதிகம் என்பதால் யானை தாக்கியிருக்கலாம் என சந்தேகித்து இளைஞனின் தந்தையையும் கிராம அபிவிருத்தி சங்க தலைவரையும் அழைத்து கொண்டு வந்து பார்த்தபோது உடலில் வெட்டுக்காயங்கள் இருப்பது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து கொக்குழாய் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து அவர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து தீவிர விசாரணைகளை ஆரம்பித்தனர். முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து சடலத்தை பார்வையிட்டு மோப்பநாய் உதவியுடன் தடயங்களை சேகரிக்கவும் கைரேகை பரிசோதனை மேற்கொள்ளவும் உடற்கூற்று பரிசோதனைக்கு பின்னர் சடலத்தை உறவினர்களிடம் ஒப்படைக்கவும் போலீசாருக்கு உத்தரவிட்டார். போலீசார் மற்றும் தடயவியல் குழுவினர் மோப்பநாய் உதவியுடன் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இளைஞனின் மாமனார் விசாரணைகளுக்காக போலீஸ் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். கொலைக்கான காரணம் மற்றும் குற்றவாளிகள் யார் என்பது குறித்து பல்வேறு கோணங்களில் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. இந்த சம்பவத்தில் கொக்கு தொடுவாய் வடக்கைச் சேர்ந்த 21 வயதுடைய ஜெயராஜ் சுபராஜ் என்பவரே உயிரிழந்துள்ளார். இவர் சிறந்த மரதனோட்ட வீரனாகவும் வடமாகாணத்தில் பல சாதனைகளை புரிந்தவராகவும் அறியப்படுகின்றார்.